ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை மந்தாய் கரோகரா, நாகத்த மந்தாயை போற்றி. ஓம் நம சிவாய். அனைத்து அன்பர்களுக்கும், பக்தர்களுக்கும், மக்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் தவாஷிவா பேசுகிறேன். இன்னைக்கு பயனுள்ள தகவல், அதாவது மூலிகை மருத்துவம், பயனுள்ள விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் அது பயன்படும். இயற்கை என்பது இறைவன், இயற்கையும் இறைவனும் உள்ளார். அவரோட இணைஞ்சு நம்ம வாழும்போது நமக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மன நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிற விஷயமே நம்மளுடைய எண்ணங்களை உருவாக்கும். இயற்கையான ஒரு நல்ல விஷயங்களை, மூலிகைகளை, மருத்துவத்தை பயன்படுத்தணும். அதுக்காக சில விஷயங்கள் அப்பப்போ பதிவுகள் வரும், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. ஓம் நம சிவாய. இப்போ நம்ம வெட்டி வேரை நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும். அந்த வேர் வேறாக இருக்கும், மெலிசாக இருக்கும். அந்த படத்தை நான் உங்களுக்கு வீடியோ பதிவில் போடுறேன். அதை நம்ம என்ன செய்யணும், நல்லா காய வச்சு, அதை நல்லா காய வச்சு பொடியாக்கி, பெருஞ்சீரகம் பொடியை கலந்து சமளவு ஒரு 200 மில்லி அந்த பொடி, பெருஞ்சீரக பொடி, அப்புறம் சம அளவு வெட்டிவேர் பொடி கலந்து வெந்நீரில், ஒரு 200 ml வெந்நீரில் நம்ம போட்டு கலந்து குடிச்சு வந்தேன். கோடை உஷ்ணம் நம்ம தவிர்க்கலாம். உடம்பு கூலிங் ஆகும். தாகத்தை இந்த வெயில் காலத்தில் நம்ம ஒரே தாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு நீர் சத்து, ஒரு தண்ணி சத்து இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும், நீர் சத்து கிடைக்கும். ஒரு வயிற்று பிரச்சனைகள்லாம் அதில் குணமாகும். பெருஞ்சீரகம் பொடி, வெட்டிவேர் பொடி ரெண்டையும் ஒரு வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், இந்த தாக பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதை பயன்படுத்தி அதை நீங்கள் சாப்பிடுங்க. பிறகு இரண்டாவது செய்முறை, முதல் செய்முறை பெருஞ்சீரக பொடியை சம அளவு வெட்டி வேற காய வச்சு பொடியாக்கி அதையும் கலந்து வெந்நீரில் போட்டு குடிச்சு வந்தோம்னா வயிற்று பிரச்சனைகள் தீரும். அப்புறம் குளிர்ச்சியாக இருக்கும் உடல். ரெண்டாவது வெட்டி வேரை நம்ம தண்ணீரில் நைட்டில் நல்லா ஊற வச்சு அதை காலையில் நல்லா குடிச்சு வந்தேன். உடலில் உள்ள சூடு நல்லா குறையும். உடலில் உள்ள சூடு குறைஞ்சி நாவில் உள்ள வறட்சியெல்லாம் குறைஞ்சிட்டு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள்லாம் இது ரொம்ப நல்லது. அந்த வாந்தி பேதிக்கெல்லாம் இது நல்லா பயன் தரும். வெட்டி வேற தண்ணியில் நல்லா ஊற வச்சு காலையில் நீங்கள் அதை குடிக்கணும். காலையில் குடிச்சு வந்தால் இந்த பிரச்சனைகள், சளி பிரச்சனைகளும் இதில் சரியாகும். சளி தொந்தரவுகள் இருந்தாலும் இதில் நமக்கு சரியாயிடும். பிறகு வெட்டி வேர் எண்ணெயில் நல்லா ஊற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி அதில் வெட்டி வேரை உள்ளுக்க போட்டு நல்லா ஊற வச்சு அந்த எண்ணெயை நம்ம தடவி வந்தோம்னா இந்த ஆறாத வடுக்கல், இந்த காயம் ஏற்பட்ட வடுக்கல், பரு, அந்த மாரி உள்ள வடுக்கல் அடையாளங்கள் அதெல்லாம் மறைச்சிடும். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வெட்டி வேறு எண்ணெயை நம்ம தேய்ச்சி குளித்தோம்னா உடம்பு நல்லா பொலிவு பெறும். வெட்டி வேறு எண்ணெயை நம்ம நல்லா தேய்ச்சி, அப்புறம் வெட்டி வேர் பவுடர், சீயக்காய்க்கு பதில் அந்த பவுடரை நம்ம தேய்ச்சி குளிக்கணும்.
அப்படி குளிக்கும் பொழுது நம்மளுடைய முகம், உடல் வந்து ஒரு பொலிவு பெறும். இதை பயன்படுத்தி நம்ம உடலை சுத்தமாக வச்சுப்போம். வெட்டிவேர் எண்ணெய் தடவி வருவோம், முடிக்கு ஆரோக்கியம். அதை உடலில் தேய்ச்சி குளித்தோம்னாலும் உடலில் தேய்ச்சி குளிக்கணும். அதே சமயத்தில் அந்த வெட்டிவேர் பவுடர் சேக்காய்க்கு பதில் அதை தேய்ச்சி நம்ம குளிக்கணும். அப்படி குளிக்கும்பொழுது நம்முடைய உடல் வந்து பொலிவு. அப்புறம் இந்த தழும்புகளுக்கு வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம தடவலாம். உடலில் உள்ள தழும்புகளுக்கு இந்த வெட்டிவேர் எண்ணெயை நம்ம ஊற வச்ச எண்ணெயை தடவும் போது அது மறைஞ்சிரும். இதனை பயன்படுத்தி நீங்கள் வந்து உடலை பேணி காத்து சிவமே உள்ளுக்குள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற நம்ம உடல் வந்து ஒரு கோவில். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈசனுக்கு இந்த அமைவிடமான இந்த உடல் கோவிலை நம்ம வந்து பாதுகாப்பாக ஒரு பொலிவாக நம்ம வந்து வச்சுக்கணும். எல்லோரும் பயன்பெறணும். ஓம் நம சிவாய். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை மந்தாய் கரோகரா, நாகாத்து மந்தாயை போற்றி. ஓம் நம சிவாய்.